இந்த நாளில் விசேஷமாய் எங்களுடைய சபையில் 10வது ஆண்டு நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டு விழா என்று நாங்கள் கொண்டாடாவிட்டாலும் தேவன் நேற்று நாளிலே 10வது மாதம் 10ஆம் தேதி 10வது ஆண்டில் எங்களுடைய சபை அபிஷேகம் பண்ணப்பட்டது. அப்படினாலே இந்த நாளை நினைவு கூர்ந்து இந்த நாளில் இந்த ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எங்கள் வாழ்க்கையில் போதுமானவர். எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவன் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்வார்? ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதற்கு கர்த்தர் அனுமதிக்காத தேவன். எங்களை நாங்கள் பாடுகளை விட்டு கொடுக்காதவர், எங்களை நடத்துகின்ற தேவன். ஹல்லேலூயா. எங்களை நடத்துகிறவர், எல்லா சூழ்நிலையும் எங்களை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிற உலகத்தில் தாய் தகப்பனாக இருக்கலாம், யார் கைவிட்டாலும் எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் எங்களை தொடர்ந்து நடத்துவார். நாங்கள் கர்த்தரை ஆராதித்தோம், துதித்திருக்கிறோம். இப்பொழுது நாங்களுடைய வார்த்தையை கேட்கிறோம். வந்திருக்கிறவங்களும் இயேசு நாமத்தில் மீண்டும் வாழ்த்துகிறோம். இந்த ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு எங்கள் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வேத வசனத்தை வாசித்து திறத்தோடு கூட அவங்களுடைய வார்த்தை தியானத்துக்குள் கடந்து போகலாம். நாங்கள் யோபுவுக்கு எழுதின புத்தகம், யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீங்கள் வாசிக்கிற பிள்ளைகள் யார் எடுக்கிறீங்களோ மாறி மாறி வாசிங்க. அப்படின்னால கர்த்தர்களோட கூட இதை பயன்படுத்துவோம். யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். தங்களை முடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவை நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த 10வது மாதத்திலும் மறுபடியும் 2வது வாரத்தில் உடைய சமூகத்தில் இந்த தேசத்தில் உள்ள பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு ஆண்டவரே உடைய சமூகத்திலே அரசாங்க சட்டத்திட்டங்களை கடைபிடித்துக் கொண்டு உடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். எல்லா சூழ்நிலையும் எங்களோடு கூட இருந்து எல்லா நிலையிலும் எங்களை நடத்த போதுமானவர் என்ற அந்த விசுவாசமும் நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். என்னுடைய திருச்சபையின் ஆண்டு விழாவை நினைவு கூர்ந்து நாளில் நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை வழிநடத்தும். வாசிக்கப்பட்ட வசனத்தின் மூலமாய் இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளோடும் எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளோடும் இதை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு பேசுகிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும். இரத்த கொட்டிகளை எங்களை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்னொரு திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். பாருங்க, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று வாசிக்கிறோம். இப்போ இந்த பகுதி இப்படி இருக்கத்தக்கதாய் எந்த சூழ்நிலையில இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் தியானிக்க போகிறோம். அல்லது அதுக்கு முன்பாக நாங்கள் இன்றைக்குரிய செய்தி என்னென்றால் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் என்ற தலைப்பில் பார்ட் 2 2வது பகுதியை தியானிக்க போகிறோம். போன காலத்தில் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் என்று 1வது பகுதியை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அதில் ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது எங்களுக்கு என்ன உண்டாகும்? யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்த்து அந்த சிறையிருப்பில் தேவன் இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுத்த காரியத்திலிருந்து நாங்கள் எல்லா காரியங்களையும் தியானித்திருக்கிறோம். அவர்களை இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் பல சூழ்நிலைகளிலே அவர்களை சிறையிருப்பில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்து அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களையும் கர்த்தர் என்ன செய்தார்? சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்முடைய ஜனத்தை திருப்பும் போது மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் எல்லா காரியங்களையும் பார்த்தோம். மீதியானியோட கையில் இஸ்ரவேல் மக்களை 7 வருஷம் அவர்களை ஆண்டு கொண்டார்கள் என்று பார்த்தோம். பாதிகம் சிறையிருப்பில் இஸ்ரவேல் மக்கள் கடந்து போனார்கள். இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்து அன்றைக்கு அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது விண்ணப்பம் பண்ணி அவருடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி கர்த்தருடைய வசனத்துக்கு தங்கள் ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய சிறையிருப்பை மாற்றி அவர்களை முன்னிருந்தது கூட அதே ஸ்தானத்தில் வைத்து கர்த்தர் இன்னும் இரட்டத்தனையாக அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாங்களும் ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் வருகிற சிறையிருப்புக்கு எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் துன்பங்கள் பாடுகளுக்கு ஒருவேளை நாங்களே காரணமாய் இருக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்களை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அறிக்கை செய்து அவருடைய வசனத்துக்கு மறுபடியும் எங்களை ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் எங்களுக்கு என்ன செய்வார்? இரக்கம் செய்கிற தேவன் என்றும் அந்த இந்த சிறையிருப்புகளை இருக்கிறோம் அந்த சூழ்நிலையில் தேவன் எங்களை மாற்றுவார் என்று நாங்கள் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 2வது காரியமாக இந்த யோபுவை குறித்து ஒரு சில காரியங்களை தியானித்து இன்னும் ஒரு சில வசனங்களை அதோடு கூட தியானித்து நாங்கள் நேற்ற நேரத்திலே முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
அப்ப இந்த யோபுவிலே வாசிக்கப்பட்ட வசனத்தை நாங்கள் திரும்ப தியானிக்க போறோம். வேதம் சொல்றது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தொழினார். திரும்பவும் சொல்றேன், எந்த ஒரு சூழ்நிலையில ஒரு சிறையிருப்புல எந்த போராட்டத்துக்கு நாங்கள் சிக்கி இருக்கிறோம், அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் போது எப்படி இருக்கும், முன்பு இருந்ததை பார்க்க இரட்டத்தனியான சந்தோஷம் இருக்கும். பாருங்க, நான் சொல்றேன், கடந்த நாட்கள் ஒரு மனிதன் ஜெயிலுக்கு போகிறான், ஏதோ ஒரு தண்டனை நிமித்தம். அதுக்கு முதல்ல அவன் சந்தோஷமா இருந்திருப்பான். ஆனா ஜெயிலுக்குள்ள போன பிறகுதான் தான் சந்தோஷமா இருந்த வாழ்க்கையை நாட்களை நினைப்பான். நான் வெளியில எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் என்று நினைக்கிற மனிதனுக்கு எப்போ விடுதலை கிடைக்குதோ, அவன் வெளியில வரும்போது எப்படி இருக்கும் அவனுடைய சந்தோஷம், முந்தின சந்தோஷத்தை பார்க்க இரட்டத்தனியா இருக்கும். சரிதான் நான் சொல்றது. அப்ப அது போல நீங்க பாத்தீங்கன்னா, எங்கேயும் சிறையிருப்பு, பாடு, துன்பம், வேதனையிலிருந்து தேவ ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்களோ அப்பொழுது அவர்களுக்கு அவருடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அப்படி இருந்தது, இரட்டத்தனியா இருந்தது. அவருடைய உணர்வுல அப்படி இருக்கும். அது மாத்திரமில்லை, கர்த்தர் அப்படியாகவும் அவளை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப இந்த நாளில யோபு எந்த சூழ்நிலையில தன் சிநேகிதருக்காக ஜெபித்தார் என்று சொல்லி யோபுவை குறித்து சில காரியங்களை தியானித்து இன்னும் சில வசனங்களை நாங்கள் வாசிக்க போறோம். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், யோபுடைய வாழ்க்கையில் என்ன வந்தது, பாடு வந்தது, துன்பம் வந்தது. யோபு உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனுமாய் இருந்த போது பிசாசு அவனிடத்தை சோதிக்க வந்து ஆண்டவரிடத்துல உத்தரவு கட்டுக்கொண்டான். இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள். அப்ப எங்கே பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கையில பாடுகள், துன்பங்கள் வந்தது. அது ஒரு சிறையிருப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நான் சொன்னேன், ஒருவேளை நாங்கள் பாவம் செய்தது நிமித்தம் நமக்கு சிறையிருப்பு வந்தால் அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டு மனம் திருப்பி விட்டோம். இரண்டாவது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்புக்கு காரணம் நாங்கள் செய்த பாவம் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற சில பாடுகள், துன்பங்கள் நமக்கு என்ன செய்து ஒரு சிறையிருப்பை நமக்குள்ள கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், நான் போன கிழமை சொன்னேன், சிறையிருப்பு என்பது நாங்கள் ஒரு முடக்கப்பட்ட நிலை, எங்களால் முன்னேற முடியாத ஒரு நிலை, எங்களோட தரிசனங்கிற வாழ்க்கையோ முன்னேறி செல்ல முடியாத ஒரு காரியமாய் இருக்கிற ஒரு நிலை, செயற்பட முடியாத ஒரு சூழ்நிலை தான் சிறையிருப்புக்கு ஒப்பாக நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் என்ற சிறையிருப்புக்குள்ள சிலவரை நாங்கள் என்ன சொல்லுவோம், கடந்து போக வேண்டியவளா இருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் ஒரு பாவமும் செய்யவில்லை, தேவனுக்கு விரோதமாக ஒன்றும் செய்யாமல் இருந்த போது சில நேரங்களில் கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு என்ன வருகிறது, சில பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். அது பிசாசினால கூட வரலாம். பிசாசு இங்கே யோபுவை சோதிக்கிறதுக்கு தேவனிடத்தில் அனுமதி கேட்டபோது தேவன் என்ன செய்தார், அனுமதி கொடுத்தார். ஆனால் அவருடைய ஜீவனை மாத்திரம் நீ தொடக்கூடாது என்று சொன்னார். ஆபிரகாமை தேவன் சோதித்தார் என்று பார்க்கிறோம். அப்படினால இங்கே யோபுடைய வாழ்க்கையிலே பாடுகள், துன்பங்கள் என்று ஒரு சிறையிருப்புகளை யோபு கடந்து போகிறார். எங்களுக்கு தெரியும், யோபுவை ஆண்டவர் என்ன செய்தார், யோபுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு குஷ்டரோகம் வந்தது. அது நிமித்தம் அவன் வேதனைப்படுத்தப்பட்டான். அவன் புறம்பே இருந்து அங்கே தன்னுடைய வேதனையினாலே வேதம் சொல்லுங்க ஒரு சிரட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருந்தான். அவருடைய உடம்பு முழுவதும் குஷ்டரோகம் வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில வந்தபோது யோபுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, யோபு அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டபடினாலே, யோபு பாவம் செய்தபடினாலே இப்படி ஒரு பாடு சோதனை அவனுக்கு வரவில்லை. நாங்கள் பார்த்தோம், கர்த்தர் அனுமதித்தார். பிசாசு கர்த்தரிடத்துல அவனை சோதிக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஏன் கேட்டால், ஒருவேளை இப்படி ஒரு சோதனை வரும்போது, இப்படி ஒரு பாடு வரும்போது யோபு ஒருவேளை உண்மை மறதளிக்கிறானோ இல்லையோ என்று நீ ஒரு சோதித்து பாடும் என்று. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு, துன்பம், வேதனை அல்லது சோதனை வரும்போது நாங்கள் கிறிஸ்துவோடு நடக்க ஆயத்தமாக இருக்கிறோமா, கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க இருக்கிறோமா, அல்லது நான் ஒன்றும் செய்யாமல் இருந்தபோது தேவன் இப்படி ஒரு பாடை எனக்கு அனுமதித்தார் என்று தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற சனமா இருக்கிறோமா என்று சில நேரங்களில் கர்த்தர்களை என்ன செய்கிறார், சோதித்து பார்க்கிறதுக்கு அனுமதிக்கிறார். இந்த இடத்துல யோபு இந்த நிலைமைக்கு வந்தபோது முதலாவது என்ன நடக்குதுன்னு சொன்னால், முதலாவது மனைவி வருகிறார். யாரு வருகிறது? அவருடைய மனைவி வந்து என்ன சொல்லுகிறார், நீ இப்படி தேவனையெல்லாம் உத்தமனாக இருந்து நீதிமானாக இருந்து உனக்கு இப்படி ஒரு நிலைமை இன்றைக்கு வந்துட்டுது, நீ என்ன செய்ய, ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்துருந்தான். அப்பொழுது முதல் அவருடைய மனைவி வந்து சொல்றா, நீ என்ன செய்யும், நீ தேவனை சும்மா வீணா ஆராதித்து தேவனுக்கு பயந்து நடந்தீர், பலி செலுத்தி எல்லாம் செய்தீர், ஆனால் அப்படினால நீ செய்யக்கூடிய ஒன்று என்ன, நீ தேவனை தூசித்து உங்களுடைய ஜீவனை விடும் என்று சொல்ற. அந்த வசனத்தை வாசிப்போம். 9வது 10ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்துல. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றாள்.
இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவைகள் எல்லாவற்றிலும் முதலாவது மனைவி வந்து அவனுக்கு விரோதமாய் கதைக்கிறான். இது இப்படி ஒரு பாடு சூழ்நிலைக்கு வந்துட்டு இன்னும் செய்யாத இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் நீ உறுதியா நிற்கிறீரோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒருவரை ஒரு பாட துன்பத்தை அனுபவிக்கும் போது நானும் நீங்களும் என்ன தீர்மானத்துக்கு வர ஆயத்தமா இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது யோபு தன்னுடைய உத்தமத்தில் இன்னும் உறுதியா இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். இரண்டாவது என்ன நடக்குது, இந்த யோபுடைய மனைவியை விடுங்க. அடுத்ததாக யோபுடைய 3 நண்பர்கள் வருகிறார்கள். அவர்கள் என்னத்துக்காக வருகிறார்கள் வேதத்தில் வாசிச்சா, இப்ப யோபுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. என்னத்துக்கு வருகிறார்கள்? ஆறுதல் படுத்த வருகிறார்கள். பாருங்க, நமக்கு ஒரு பாடு துன்பம் சோதனை வந்துச்சுன்னா நமக்கு யார் வருவார்கள்? நம்முடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் வந்து நமக்கு ஒரு தீமை அல்லது துக்கமான காரியம் நடந்தால் நம்மை ஆறுதல் படுத்த வருவார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு மறித்து போனால் ஆறுதல் படுத்த வருவார்கள். ஆனால் அவர்கள் வரும்போது எப்படி வருவார்கள்? ஆறுதல் படுத்துகிற நிலைமை கூட தான் வந்தார்கள். சிலர் உண்மையாகவே ஆறுதல் படுத்துவார்கள். அந்த அடுத்த வசனத்தை பாருங்க, வாசிங்க 11ஆம் வசனத்தை. யோபுடைய 3 சிநேகிதராகிய தோமானியனான எலிப்பாசும் சூரியனான பில்காதும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதவிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். இப்ப நிறைய நாங்கள் வாசிச்சோம்னா நேரங்கள் போயிடும். அதை சொல்றதை விட நேரம் மிகவும் பொன்னானது. அதுக்குள்ளே நாங்கள் சுருக்கமாக ஒரு காரியங்களை வாசிப்போம். அப்போ வந்து துக்கப்பட்டார்கள். யோபுடைய நிலைமையை பார்த்து வேதம் சொல்ல அடுத்த 2 வசனத்தில் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை சுற்றி கொண்டு யோபுவுக்காக 7 நாள் இரவும் பகலும் துக்கம் கொண்டாடி அவனோட கூட தரையில உட்கார் 7 நாளும் ஒன்று கதைக்கு இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். 2வது, அப்ப இன்னைக்கு துன்பம் பாடுகள் வரும்போது என்ன நடக்குது என்றால் யோபுடைய நண்பர்கள் வருகிறார்கள். ஆனால் நீங்க பாருங்க, நம்மை ஆறுதல் படுத்த சிலர் வருவார்கள். உண்மை எல்லாரும் கண்டிப்பா. ஆனா துவக்கத்துல வந்து எங்களுக்கு ஒரு துன்பமோ பாடோ வேதனையோ ஏதோ ஒரு நிலைமை நமக்கு வரும். உங்களுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை நிலைமை தெரியும். ஆரம்பத்தில் அவர்கள் எப்படி வருவார்கள்? ஆறுதல் படுத்த ஒரு ஐயோ பாஸ்டர் அல்லது பிரதர் சிஸ்டர் இப்படி கேள்விப்பட்டு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. உண்மையா ஆறுதல் படுத்துகிற மக்கள் இருக்கிறாங்க, அதை நாங்கள் வச்சுக்கொள்ள வேண்டும். ஆனால் பிறகு 7 நாள் இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் போக போக அவங்க யோசிக்கிறாங்க, ஏன் இந்த பிரதருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரணும், இந்த சிஸ்டருக்கு ஏன் வரணும், இந்த பாஸ்டருக்கு ஏன் இப்படி வரணும், அவங்களுக்குள்ள சிந்திக்கிறாங்க. சிந்திக்கும் போது என்ன யோசிப்பாங்க, இவர் ஏதோ செய்திருக்கிறார். இப்ப கொஞ்ச நாள் போக என்ன நடக்கும் சொல்லுங்க, விமர்சனங்கள் உண்டா. என்ன வர சொல்லுங்க, விமர்சனம்னா உங்களுக்கு தெரியும், நன்மை தீமை எல்லாம் பேசுவாங்க. பிறகு தங்களுக்குள்ள பேசிக்கொள்வாங்க, இவர் ஏதோ ஒரு காரியம் ஏதோ செஞ்சிருக்க வேண்டும், அதனால நான் ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். ஒருவேளை நாங்கள் செய்த பாவத்து நிமித்தம் ஒரு சிறையிருப்பு வந்தால் அதிலிருந்து நாங்கள் மனம் திரும்பும் போது கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றுவார். ஆனால் நாங்கள் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வருகிற சிறையிருப்பை இந்த காரணத்தினால அவனுக்கு இது வந்தது என்று நாங்கள் சொல்லுங்களால முக்கியம். ஹல்லேலூயா. நாங்கள் மனிதர் என்னத்தை பார்க்கிறோம், முகத்தை பார்க்கிறோம், தேவன் இருதயங்களை பார்க்கிறார். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் சில தவறினால் ஒரு சிறையிருப்பு வரும். ஒருவேளை கர்த்தர் அவனுக்கு அனுமதிக்கும் ஒரு பாடுகளினால வரனால போன சொல்லிடுது. நாங்கள் இதை பேறு பிரித்து பார்க்க சில நேரம் எங்களுடைய அறிவும் ஞானமும் நமக்கு போதாமல் இருக்கும். தேவனுக்கு தான் வெளிச்சம். ஹல்லேலூயா. அப்ப இங்க யோபுடைய வாழ்க்கையில வந்த நண்பர்கள், அவனை ஆறுதல்படுத்த வந்த நண்பர்கள் அவனோடு இருந்தார்கள். ஆனா நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா இது யோபுடைய 2வது அதிகாரம். யோபு புத்தகத்தில் எத்தனை அதிகாரம் மொத்தமா? 42 அதிகாரம் இருக்குது. அங்கால கிட்டத்தட்ட 40 அதிகாரத்திலையும் இவர்களுடைய சம்பாஷணை தான் அங்கே இருக்கு. யோபுடைய புலம்பல், இவர்கள் நியாயங்கள், தங்களுடைய நியாயங்களை நான் பேசி 2 வருஷம் என்ன செய்திச்சது, இப்படியே போயிட்டு எவ்வளவு காலம் நடந்ததுன்னு தெரியல. ஒரு வாசித்து அதை குறித்து நான் விளக்கம் இருக்கு, நான் பார்க்கல. கடைசியில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் இவர்கள் யோபுவுக்கு என்ன செய்தார்கள், நல்லது சொல்றது மாதிரியே யோபுவை குத்தி காட்ட வழிகிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா? முதல் வந்து ஆறுதல் படுத்துகிற மக்கள் பிறகு என்ன செய்வாங்க, நமக்கு ஆறுதலும் சொல்லுவாங்க, கொஞ்சம் சொல்லுங்க என்ன செய்வாங்க. இன்னும் ரியல் வாழ்க்கை அதான் சொல்லுவீங்க. யோசிக்காங்க, பாசம் எனக்கு சொல்ல உங்களோட இருக்குமே சொல்லல, எல்லாருக்குன்னா என்னோடய பேசுகிறா, எல்லாரோடையும் பேசுகிறா. அப்புறம் நம்ம என்ன செய்வாங்க, குத்தி காட்டுவாங்க. அப்போ கவனிங்க, நமக்கு கர்த்தர் அனுமதித்து வருகிற பாடுகளை பார்க்கிறோம். இந்த மனிதர்கள் ஆறுதல் படுத்த வந்த மனிதர்கள் நமக்கு
நமக்கு செய்கிற விமர்சனம் அதை விட பெரிய பாடா போகுது. நான் சொல்றது யோபுக்கு வந்த பாடு ஏதோ கர்த்தர் அனுமதிச்சு சிலட்டை எடுத்து சொல்லி கொண்டு ஒரு பக்கம் இருந்திருப்பான். இப்போ ஒரு குழு 3 பேர் இருக்கிறாங்க, 7 தான் யோபோட இருக்கிறாங்க. நான் நீங்க வாசிச்சு பாருங்க, நான் போய் சொல்லி எழுதி இருக்கிறதான் சொல்றேன், எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. இவர்கள் ஒவ்வொரு சம்பாஷணை பண்ணலாம், ஒருவர் மாதிரி ஒருவர் நியாயம் பேசுறாங்க, அப்புறம் இடையில யோபு பேசுகிறார். இப்படியெல்லாம் அந்த காரியங்கள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் யோபு பொறுமையாக இருந்தார். ஆனால் அவனை என்ன செய்தார்கள் தெரியுமா? அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில நீங்க கவனிங்க, கர்த்தர் அனுமதிச்சு வருகிற பாடா இருக்கலாம், பிசாசுகளிடத்தில் வருகிற ஒரு பாடா இருக்கலாம். இன்றைக்கு நமக்கு வருகிற விமர்சனங்கள்லாம் நம்ம என்ன செய்வதனால் அதிகமாக வேதனைப்படுத்துது. அதுதான் இன்றைக்கு அதிகமான வேதனை உலகத்துல. ஒருவர் நியாயம் தீர்க்கிற மனிதர்களாக இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் இருக்கிறதுனா மிக வேதனைக்குரியது. அதனால வேதனை யாரும் என்ன செய்யாதீங்க, நியாயம் தீர்க்கிற வேலையை கர்த்தர் நாம் யாருக்குமே கொடுக்கவில்லை. தேவன் இரக்கம் பாராட்டுவார். அவர் பாவம் செய்தவன் மனம் திரும்பினா மன்னிப்பார். தேவன் அது கிறிஸ்துவிட்டம் வந்த பாடா, நம்முடைய வாழ்க்கையின் தவறுனால வந்த பாடாண்டு நாங்கள் சொல்ல முடியாது. அந்தந்த மனிதர்களுக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். அப்படினால வேதம் சொல்லி யாரையும் நியாயம் தீர்க்கிற வேலைக்கு நீங்க போவாதீங்க. முடிஞ்ச ஆறுதல் படுத்துங்க, இல்லாட்டி கர்த்தர் பார்த்துக் கொள்வாங்க. இல்லாட்டி என்ன செய்யலாம், மனிதர்களுக்காக செபிக்கங்களால நிச்சயமா முடியும். இந்த சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்க, இந்த சூழ்நிலையில யோபு என்ன தீர்மானங்களை எடுக்கிறார் என்று பார்க்க போறோம். யோபு இந்த சூழ்நிலையில யோபு என்ன செய்தார் சொல்லுங்க. இந்த சூழ்நிலையில பாடுகள் நிமித்தம் யோபு கொஞ்சம் அலப்பினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டது. யோபு பாவம் செய்யவில்லை என்றெல்லாம் எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு வேதனை நிமித்தம் என்ன செய்தார், கொஞ்சம் அவர் தானே சொல்றார், இந்த வேதனையினாலே நான் கொஞ்சம் அலப்பினேன் என்று சொல்றார். அது முதல்ல அந்த 42ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த தேவன் அவரோடு பேசும்போது அவர் சொல்லுகிறார் இப்படி, 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். சொல்லி 3ஆம் வசனம் வாசிங்க. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கெட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். அப்ப ஆண்டவரை சந்தித்த பிறகு சொல்ற, நான் தெரியாததெல்லாம் ஆண்டவரே கொஞ்சம் அலப்பிட்டு அவங்களோட சேர்ந்து சம்பாஷணை பண்ணி நானும் கொஞ்சம் விவரங்கள். நம்ம ஒரு மனிதர் விமர்சிக்கும் போது நாம் என்ன சொல்லுவோம், நியாயத்தை சொல்ல யோசிப்போம், அவங்க எல்லாரும் நினைச்சிருவாங்களோ. இப்படி யோபும் கொஞ்சம் விமர்சிதான் நடந்து கொண்டதை அவர் ஒத்துக்கொள்ளுகிறார். ஆனால் 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் யோபு இந்த பாடுகளெல்லாம் சகித்தார் என்று மிக மிக வேதத்தில் நாங்கள் வாசிக்க முடியும். யோபு என்ன செய்தார், 2வது இந்த பாடுகளை அவர் சகித்தார். 3வது யோபு என்ன செய்தார் என்றால், சகித்தது மாத்திரமல்ல பொறுமையாக இருந்தார். 42 அதிகாரம் ஏற்கனவே 7 நாள் போயிடுச்சு. 7 நாள் அவருடைய நண்பர்கள் ஒன்றும் பேசாமல் இருந்து அதிலே 7 நாள் போயிடுச்சு. அப்போ 3வது பார்த்தீங்கன்னா யோபு பொறுமையாக இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தீங்க, யாக்கோபு புத்தகம் வாசிக்க தேவையில்லை, நேரம் காணாது. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டபடினால யோபு 3வது என்ன செய்தார் சொல்லுங்க, பொறுமையா இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில பாடு வரும்போது நாங்கள் 1வது யோபு தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருந்தார். அது அவருடைய தீர்மானமாக இருந்தது யோபுடைய. அவர் 2வது கொஞ்சம் அலப்பினார், ஆனாலும் கூட அவர் என்ன செய்தார், அந்த சகித்தார் என்று பார்க்கிறோம். 3வது பொறுமையாக இருந்தார். 4வது ஒரு காரியத்தை யோபு செய்தார். ஏன்னு சொல்றா, நாங்களும் இப்படித்தான் நடக்க வேண்டும் யோபுவை போல. உங்களோட வேதனையில ஒரு பாடு வரும்போது நீங்க கொஞ்சம் ஆண்டவரை நோக்கி சஞ்சலப்பட்டு பேசுகிற வார்த்தைகளை கற்று பாவமாக எடுக்க மாட்டார், ஒரு நாளும் எடுக்க மாட்டார். ஆண்டவர் எனக்கே இப்படி ஒரு வேதனை அப்படி சொல்றது பெரிய தவறு கிடையாது. ஆனால் அதையே சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு சூழ்நிலையில் சொன்னாலும் அடுத்த நிமிஷம் இருந்தாலும் கர்த்தரை பார்த்து கொள்வார் என்று சொல்லலாம். எல்லா மனிதர்களும் வேதத்தில் புலம்பி இருக்கிறத நாங்கள் பார்க்க முடியும். மனதினாலே அது ஒரு பெரிய பாவமாய் கர்த்தர் எண்ண மாட்டார். ஆனால் யோபு 4வது ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம் என்றால், இப்போ அவருக்கு என்ன 4வது மிக முக்கியமான ஒரு காரியம் இது. யோபு இந்த நண்பர்கள் சொல்லுங்க இதெல்லாம் யோசிக்கும் போது யோபு இப்போ நாங்களே சில நேரம் குழம்பிடும். பாருங்க, நாங்கள் ஒரு காரியம் செய்யாமல் நமக்கு ஒரு பாடு வரும்போது இப்போ நாங்களே எங்களை குற்றப்படுறது, உங்களையும் ஒரு குற்றம் நினைக்காது பாதிக்க வந்தது. ஒருவேளை இவங்க சொல்ற சரியான யோபு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அவர் நினைக்கிறார், நான் என்னுடைய நியாயங்களை என்ன செய்யணும், தேவனிடத்தில் சொல்லுவோம். இப்ப இந்த சூழ்நிலைக்கெல்லாம், இந்த சிறையிருப்புக்கெல்லாம் விடுதலை எப்ப கிடைக்கும் சொல்லுங்க. நான் போன கிழமை சொன்னேன், தேவன் நம்மை சந்தித்தவன் சொல்லுங்க. என்ன செய்யணும், இந்த பாடு துன்பம் வேதனை சிறையிருப்புக்கு மத்தியில இதுல இருந்து எப்படி எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லுங்க. நாங்க என்ன செய்யணும்,
சொல்லுங்க என்ன செய்வீங்க, பேசுங்க, பரவாயில்ல, உங்களுக்கு மாஸ்க் கொடுத்துருக்கீங்க. தேவனை சந்திக்க வேண்டும், அல்லது தேவன் நாம சந்திக்க வேண்டும். இந்த போன வாரத்தில் இறைமையாளை பார்த்து நான் உங்களுக்கு வெளிப்படுவேன் என்று கத்த சொல்லுகிறார் என்று வேதத்தில் நான் உங்களை காண்பேன் என்று கத்த சொல்லுகிறார். இப்ப தேவனை யோபு சந்திக்காம இருந்தால் என்ன செய்ய முடியாது, சிறையிருப்பிலிருந்து விடுதலை கிடைக்க முடியாது. அப்ப யோபு என்ன நினைக்கிறார், ஓகே இப்படி என்ன சூழ்நிலை இருக்கிறதுனால நான் என்னோட நியாயங்களை என்ன செய்ய முடியும், வரிசையாக வரிசையாக நான் தேவனிடத்துல சொல்லுவேன் என்று யோபு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். யோபு புத்தகம் 23ஆம் அதிகாரத்துல அதை வாசிக்கலாம். ஆனால் நிறைய வசனங்கள் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யோபு 23ஆம் அதிகாரம், யோபுடைய அடுத்த தீர்மானம் 23ஆம் அதிகாரம் 3லிருந்து வாசிங்க. பாருங்க, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாய் இருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்ளுவேன். என்னோடு வழக்காடுவாரோ. யோபுடைய ஒரு வாழ்க்கையில் அவர் ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வருகிறார். இன்றைக்கு நான் நீங்களும் எடுக்க வேண்டிய ஒரு நல்ல தீர்மானம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடு, ஒரு துன்பம், வேதனை என்கிற சிறையிருப்பு வரும்போது யோபு என்ன நினைச்சார் என்றால், அல்லது எல்லாம் இருந்தால் அவருடைய நண்பர்கள் வந்து எல்லாம் பேசினாங்க. யோபு யோசிக்கிறார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமா இருக்கும், அது எனக்கு பெஸ்டா இருக்கும், எல்லாத்தை விட அதுதான் பெஸ்ட். நான் இப்போ உலகத்தில் உள்ள மனிதர்கள் இன்றைக்கு ஒரு பிரச்சனை, காதலில் தோல்வி இப்படி வந்துட்டு நாங்கள் என்ன சொல்லுவோம், தாடி வளர்த்து உனக்கு தெரியும் மிச்சம் என்ன சொல்லுவோம், இப்படிலாம் ஏதோ செய்து குடித்து வைத்து போய் நம்மளோட கவலையை தீர்ப்போம் இப்படி. அல்லது சிலர் நினைப்பாங்க, இந்த இயேசுகிட்ட வந்து என்னத்தை கண்டோம் நாம வேண்டாம், இயேசுவும் வேண்டாம், நமக்கு ஒன்றும் வேண்டாம் என்று ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற மக்களும் இருக்கிறார். ஆனால் யோபு யோசிக்கிறார், நான் இப்படியெல்லாம் சொல்ல இருக்கிறதால பாருங்க எவ்வளவு அழகா சொல்றது, நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாக வைத்து. ஏன்னா இந்த மனிதர்கள், இந்த நண்பர்கள் யோபுடைய நியாயத்தை என்ன செய்யல, அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ ஏதோ பாவம் செய்தபடினால அவனுக்கு கத்தரப்படி அனுமதித்தார் என்று சொன்னாங்க. அப்ப இவர் யோசிக்கிறார், எங்களோட நியாயத்தை எங்க சொல்ல முடியும், தேவனுக்கு தான் சொல்ல முடியும். பல நேரங்களில் நம்முடைய நியாயங்கள் புரட்டப்படும் போது, நம்முடைய நியாயங்கள் நீதி விமர்சனம் செய்யும் போது நமக்கு ஒரே ஒரு வழி உண்டு, அது கர்த்தருடைய சமூகம் தான். அல்லேலூயா. அங்கே போய் அவர்களுக்கு முன்பாக சொல்றாரு, நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாக வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் உணர்ந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படி என்னுடைய வழக்காடுவார்கள். ஆண்டவர் வழக்காடவே மாட்டார். நீ இப்படி செஞ்சபடினால இப்படி செய்தாங்கலாம் சொல்ல போவதில்லை. அவர் சொல்றார், அப்படி செய்யாமல் இனிமேல் என்ன செய்வார், தயை செய்வார் என்று யோபு அறிந்திருந்தார். இப்படி நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கோம். இதுதான் தேவனை குறித்து ஒரு அறிவு நமக்கு. எவ்வளவு நாங்கள் பாவம் செய்தவளா இருந்தாலும் முதலாவது மன்னிப்பு கேட்கும்போது சிறையிருப்பை மாற்றுவார். ஒருவேளை நாங்கள் நீதி செய்தவளா இருந்து எங்களுக்கு அநீதியாக ஒரு காரியம் வந்தால் கர்த்தர் எங்களுக்கு தயை செய்வார். அவர் சொல்ற பாருங்க, அங்கே சன்மார்க்கன் அவருடைய வழக்காடாமல் வாசிக்க நேரம் இல்லை. ஆனா 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க, 10ஐயும் கூட வாசிங்க. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன். ஒவ்வொரு வசனம் அற்றுமையான முற்றுக்களாக இதெல்லாம் நாங்கள் வசனத்தை வாசிச்சு தியானிச்சமா இருந்த நேரம் எங்களுக்கு காணாது. கடவுளையா. ஆனால் இவர் எடுத்த தீர்மானம் என்ன, நான் இயேசுவை தேவனை கண்டு என் நியாயத்தை நான் சொல்லுவேன். அவருடைய தீர்மானம், அவர்கள் என்னை கேட்பார், நான் அவர் மறுமொழி சொல்லுவார், நான் அதை கேட்டு எல்லாம் செய்வேன். அப்படி சொன்னார். ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்றார், இதெல்லாம் தீர்மானம் எடுத்து போய் ஆண்டவரோட பேசுகிறார் ஒருவரை. ஆனால் அவர் சொல்றார், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். ஐயோ நான் ஜெபிச்சு ஆண்டவர் சமுத்திரம் ஜெபம் பண்ணினா கர்த்தர் என்னை சத்தத்தை கேட்டு எனக்கு மறுமொழி சொல்லுவார் என்று யோபு போய் ஜெபித்தார். ஆனால் யோபு என்ன செய்யல, சொல்லுங்க, தேவனை காணவில்லை. அப்படி சொல்ல, நான் ஜெபிச்சு ஐயோ சோர்ந்து போயிட்டேன், ஆண்டவர் என்ற ஜெபத்தை கேட்கிறாராண்டே எனக்கு தெரியல. அவர் சொல்ற, நான் முன்னாக போனாலும் அவரை காணல, பின்னால போனாலும் அவரை காணல, இடது புறத்திலும் அவர் கிரிய செய்தும் அவரை காணவில்லை, வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடி
தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், ஒழித்திருக்கிறார். இப்படி நாங்கள் சொல்றோமா இல்லையா? ஆனால் அவர் கிரியை செய்வதை உணர்ந்து கொண்டார். ஆனால் அவரை காண முடியவில்லை என்றால் அப்ப மட்டும் யோபு வெளிப்படையில். அதனால ஒருவரை நாங்கள் ஜெபிச்சு கொண்டே இருக்கலாம். நாங்கள் நினைப்போம், ஐயோ நான் ஜெபிச்சு கலைச்சே போயிட்டு ஆண்டவரோட ஜெபத்தை கேட்கவே இல்லை என்று யோபு கூட அதை நினைத்தார். ஆனால் வேதம் சொல்றது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தேவன் கேட்பார். நாங்கள் அதனால சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க. ஒரு நாள் ஜெபிச்சுட்டு ஆண்டவர் கேட்கல, 2 நாள் ஜெபிச்சுட்டு தொடர்ந்து என்ன சொல்லணும், ஜெபிச்சு கொண்டே இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் யோபை சந்தித்தாரா இல்லையா? நிச்சயமா சந்திப்பார். நாங்கள் என்ன சொல்லுவோம், 10 தரம் ஜெபிச்சிட்டோம், எரி பிரியோசனங்களை கர்த்தரோட ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று எப்போ விடுவோமோ அப்ப சிறையிருப்பு எங்களோட வாழ்க்கையில தொடர்ச்சியா வந்துடும், விடுதலை ஆக முடியும். ஆனால் யோபு இப்படி சொன்ன யோபு அதோடு கூட அவர் விடவில்லை. தொடர்ந்து தேவனை தேடுவதற்கு பிரயாசம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். நேரங்கள் இப்படியே போனா போயிடும். இப்ப கவனிக்க, இதெல்லாம் வந்த பிற்பாடு கடைசியில யோபுவை தேவன் சந்திக்கிறார். அல்லேலூயா. தேவன் யோபுவை என்ன செய்கிறார், இதெல்லாம் நீங்க தாண்டி அங்கால வந்துட்டீங்கன்னு சொன்னா அங்கால இன்னும் 38ஆம் அதிகாரத்துல பாருங்க, 37ஆம் அதிகாரத்துல 23-24 வருஷத்தை வாசிங்க. சர்வ வல்லவரை நான் கண்டு பிடிக்க கூடாது, அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், அவர் மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார், ஆகியால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றான். பாருங்க, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு பிறகு முதல் அதிகாரத்துல இந்த வசனத்தை யாரு சொன்னதுன்னு சொன்னா இது யோபு சொன்ன வசனம் இல்லை. வடிவா கவனிகளை நாங்கள் வடிவா பாத்துக்கிறோம். 36ஆம் அதிகாரத்துல அவருடைய நண்பர் வந்து பேசுகிறார். பின்னும் எலிகு அவர் சொல்ற, நான் பேசி முடியும் மட்டும் நீ வாய் திறக்கக்கூடாது யோபுக்கு சொல்ற. இப்ப 36ஆம் அதிகாரத்துல அப்ப 37ஆம் அதிகாரத்துல அவர்தான் தொடர்ந்து பேசுறார். யாரு பேசுறது? அவருடைய நண்பர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இப்ப யோபுக்கு சர்வ வல்லவரை நாம என்ன செய்ய முடியாதையா, கண்டுபிடிக்க முடியாது. நீ என்ன நினைக்கிற யோபு, நான் அவரை கண்டு என்னுடைய நியாயம் எல்லாம் சொன்னா அவர் எனக்கு தயார் செய்வார் என்று சொல்லுகிறார். இந்த யோபுக்கு ஒரு கவிதை புத்தகம் இருக்கிறனால அழகாக வாசிச்சீங்கன்னா ஒரு கதை புத்தகம் போல இருக்கும். 36ஆம் அதிகாரத்தில் ஒரு நண்பன் பேசுறாரு. இப்ப மாறி பேசுறாங்க. இப்ப இவர் சொல்றாரு, இவர் தன்னுடைய இதெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து இந்த அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றார், சர்வ வல்லவரை நாங்க சொல்லுங்க என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. யோபு, நீ தேவனை கண்டு நியாயத்தை சொல்றதெல்லாம் நீ சும்மா முட்டாள்தனமான ஒரு காரியம், அது நடக்கவே போனதே இல்லை என்று சொல்லிட்டு சொல்ற. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும், ஆனா தேவனை நல்லதான் சொல்றாங்க. அந்த நண்பர்கள் நல்லதான் சொல்றாங்க. தேவன் அப்படிப்பட்டவர், அவர் நியாயத்திலும் நீதியிலும் பிடித்தவர், அவர் மகா நீதிபரர், ஒருவரையுமே ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தினால் ஞானிகளாக இருக்கிற எவர்களை யாருக்கு சொல்றாரு, இது குத்துற வார்த்தை. யோபு தங்கள் எண்ணத்தினால் ஞானிகளாக இருக்கிறவர்களையும் அவர் மதிக்க போவதில்லை. அதுபடினா நீ உன்னுடைய என்ன சொல்ல, உங்களுடைய பிரயாசம்லாம் வேஸ்டா போயிடும். சும்மா நேரத்தை வீணாக்காத. காலையில் சிலாக சொல்றாங்க, இந்த சேர்ச்சுக்கு போய் வீணா ஞாயிற்றுக்கிழமை வீணாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அதுபோல தவறா சொல்றேன். இன்றைக்கு கர்த்தரை நாங்கள் தேர்வதற்காக கர்த்தர் கண்டிப்பா எங்களை ஒரு நாள் கைவிடணும். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அடுத்த வசனத்துல அதிகாரத்துல அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போது புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. பாருங்க, இனி நாங்க இதுக்கு பிறகு நான் வாசிக்க போறதில்லை முழுக்க. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் பார்த்து, இந்த சூழ்நிலை ஆண்டவர் இதுக்கு மேல அவருக்கு பொறுக்க முடியல. தலைவரியா இதுக்கு மேல ஒரு லிமிட்டுக்கு மிஞ்சி நம்ம சோதிக்க மாட்டார். ஒரு லிமிட்டுக்கு மிஞ்சி நம்முடைய சிறையிருப்புக்கு கட்டளைகளை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். யோபுடைய வாழ்க்கையில அவரை தேடவனும் சந்திக்கவனும் நீங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்க ஒரு நாள் அது நடக்கும். ஒரு நாளிலே எல்லாம் நடக்காது. அது இது ஒரு காரியத்துக்காக பிரயாசப்பட்டு கொள்ளணும், முயற்சி செய்யுங்க. கர்த்தரோட உதவியோட செபத்தோட நிச்சயமா ஒரு நாள் தேவன் அந்த காரியத்தை உங்களோட வாழ்க்கையில செய்வார் என்று தேவனை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும் கண்டிப்பா. அப்ப ஆண்டவர் என்ன செய்தார், இதுக்கு மேல அவரால் பொறுக்க முடியல. அவர் சொல்ல பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு சொல்றார். ஆனா நான் அந்த சிநேகிதனோட பேசல யோபுவை பார்த்து சொல்லுகிறார், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறது, கடவுளையே நீ காண முடியாது என்று அவன் சொல்றான். அவனோட முட்டாள்தனமா பேசுறான். ஆனா நீ இப்ப என்ன செய், புருஷனை கூட இடை கட்டிக்கொண்டு நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்றாரு. பிறகு இது ஒரு கதையா சொன்னதான் உங்களுக்கு விளங்கும். இதே இவ்வளவு நேரம் போச்சு. அப்ப இதுக்கு பிறகு யோபுவோட ஆண்டவர் பேசுகிறார். யோபு ஆண்டவர் தன்னை குறித்து காரியங்களை எல்லாம் சொல்லி 42ஆம் அதிகாரத்தில் வரும்போது
இப்பதான் யோபு கர்த்தரோட பேசுறாரு. இங்க வழியா பார்த்தீங்கன்னு சொன்னா நான் 38ஆம் அதிகாரத்துல இருந்து 42ஆம் அதிகாரம் 1வது வசனம் வரும் வரைக்கும் யார் பேசுறது? கர்த்தர் பேசுகிறார். யோபு பேசுறது உண்டு, அவருடைய நண்பர்கள் பேசுறது உண்டு, இப்ப கர்த்தர் பேசுகிறார். அருமையான தேவ பிள்ளைகள், எந்த பாடு துன்பம் வேதனை வந்தாலும் நீங்க தேவனிடத்துல சென்று என்னுடைய நியாயங்களை சொல்ல வேண்டும் என்று நீங்க நினைத்து செபிக்கலாம். ஆண்டவர் கேட்காத போல இருந்தாலும் நிச்சயமா அவர்கள் கேட்பார். அல்லேலூயா. நிச்சயமா தேவனுடைய சத்தத்தை என்ன செய்வார்? ஒரு நாளைக்கு கேட்பார், எங்களுக்கு மறு உத்தரவு கண்டிப்பா கொடுப்பார். அப்பொழுது யோபு இப்ப வேதம் சொல்லுது, இப்பதான் ஆண்டவர் யோபு பேச வைக்கிறார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரை சகலத்தை செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்து அடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனை மலைக்குள் இவன் யார் ஆகியார்? அப்பதான் சொல்றாரு, ஆண்டவரை என்னோட புத்தி இனத்தை நான் அறியாத இவங்கள் எல்லாம் அப்படி பேசினதுனால நானும் கொஞ்சம் என்ன செய்துட்டேன், எனக்கு தெரியாதெல்லாம் அலப்பிட்டேன், என்ன செய்யுங்க சொல்லிட்டு இப்ப சொல்றார், நீர் எனக்கு செவி கொடு, அப்பொழுது நான் பேசுவேன், நான் உண்மை கேள்வி கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதும் என் கண் உண்மை காண்கிறது, ஆகியால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் மனஸ்தாபப்படுகிறேன். இப்ப பாருங்க, கர்த்தர் அவனை சந்திச்சுட்டார். அதான் சொல்ல வர, கர்த்தர் சந்திக்காம என்ன கிடைக்காது? நீங்க பேசணும், என்ன கிடைக்காது சொல்லுங்க? கர்த்தர் பேசாம என்ன கிடைக்காது? அவரை சொல்ற பாருங்க, சின்ன பிள்ளைக்கு விளங்கு. என்ன சொன்னீங்க ஐயா? விளங்கு, நன்மை கிடைக்கும். கர்த்தர் பேசாம எங்களுக்கு ஒன்று ஒரு நன்மையும் கிடைக்காது. சிவ இருப்பு வழியில நீங்கவே போடுறது. இப்ப கர்த்தர் சந்திச்சார், கர்த்தர் சந்திச்சுட்டார். சந்திப்பால சந்திக்க மாட்டார், கண்டிப்பா சந்திப்பார் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை. இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இப்ப யோபுவோட இதுதான் எங்களை இந்த வசனத்துக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த வசனம் எப்ப ஆண்டவர் பேசினார், இவ்வளவு நடந்த பிற்பாடு கர்த்தர் யோபுவோட பேசுகிறார். 7ஆம் வசனத்தை வாசிக்க, 7லிருந்து 10 மட்டும் வாசிச்சுட்டு இந்த பகுதியை முடிக்க போறேன். சீக்கிரம் 7லிருந்து 10 மட்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின் கர்த்தர் தோமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்திற்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தோமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாக்கியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். பாருங்க, இப்ப ஆண்டவர் யோபுடைய சிறையிருப்பை திருப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்வார். கர்த்தர் செய்கிற காரியம் எல்லாம் வித்தியாசமா செய்வார். அவர் எப்படி செய்வார் என்பதை சரியா அறிந்திருக்கு. இந்த சூழ்நிலை யோபு எது செய்யணும்? கர்த்தர் ஓகே, நான் உன்னை சந்திச்சுட்டேன், உங்க சிறையிருப்பு மாறுது, உங்க குஷ்டரோகத்தை நீக்குகிறேன், பொய்ச்சுவாங்க சொல்லிடுறேன். பாருங்க, ஆனால் ஒரு காரியத்தை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அருமையான தெய்வ பிள்ளைகளே, தேவன் சில பாடுகளை அனுமதிக்கிறதுல அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றதை மறக்கக்கூடாது. இந்த நண்பர்கள் எல்லாம் வந்து அவனை விமர்சித்து காரியம் செய்யும் போது இப்ப அந்த எலிப்பாசை நோக்கி ஆண்டு சொல்றாரு, நீ உன்னுடைய நண்பர்கள் எனக்கு என்ன வருது? கோபம் வருது. யோபுவை கூட நீங்க நிதானமா பேசவில்லை. ஆனாலும் இப்ப இந்த யோபுவை ஆறுதல்படுத்த ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க வந்ததுனால கர்த்தர் யோசிக்கிறார், சரி இவங்களையும் இவர் மன்னிக்கிறார். ஆனா என்ன சொல்லுகிறார்? நீங்க செய்த விமர்சனத்துக்கு பிராய சித்தத்தை செய்யணும். இப்ப நீங்க என்னதான் செய்யணும்? நீங்க யோபுவை தான் நியாயம் தீர்த்து கொண்டிருந்தீங்க. இப்ப நீங்க யோபுடத்துல போய் 7 காளைகளை கொண்டு ஆட்டுக்கடாக்களை கொண்டு போய் பரிசளித்துங்க. யோபு என்ன செய்வான்? உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். அருமையான தேவ பிள்ளைகள், இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அப்ப யோபுவை குறித்து தீமையாய் பேசின இந்த மனிதர்களை கர்த்தர் சொல்றார், நீங்க எங்க போங்க, அங்க போங்க, அவன்கிட்ட போய் அவனிடத்துல தகன பலிகளை இடுங்க, யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அதனால இந்த உலகத்துல பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் பாடுகளை துன்பத்தை அனுமதித்தாலும் நம்மையே விமர்சிக்கிற ஜனங்கள் இருக்கு இல்லையா? அவங்க நாம நன்மை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று இவ்வளவு காரியம் செய்யலாம், உதவி செய்யலாம், அதே ஜனம் நன்மையை பெற்ற ஜனம் நமக்கு தீமை செய்யும். யோபுடைய நண்பர்களா இருந்தா அவரோட யோபு அவர்களுக்கு உதவி செய்தவனா இருந்திருப்பார். நிச்சயமா யோபு கண்டிப்பா உதவி செய்த மனிதனா இருந்திருப்பார். அப்படி இந்த யோபை குறித்து சரித்திரத்தில் சொல்றது, யோபு ஒரு பெரிய சீமானா இருந்தாராம். அந்த ஊர்ல யோபுவை கண்டா எல்லாருமே வணங்குவாங்க. அப்படிங்கிறத வாசித்தோம். அப்படிலாம் இருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த நண்பர்கள் உதவி செய்வான். ஆனால் அவர்களாலே விமர்சிக்கப்பட்டான். இப்போ அந்த நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்ய
கர்த்தர் என்ன செய்கிறார், யோபுவிடத்திலே அவரை அனுப்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாடு துன்பம் நமக்கு இருந்தால் மனமான தேவ பிள்ளை, இந்த உலகம் நம்ம விமர்சிக்கலாம், நமக்கு தீமை செய்கிற மனிதர்கள் கூட இருப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்காக நாங்கள் தான் வேண்டுதல் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு எங்களுக்கு பாடு துன்பத்தை கர்த்தர் சில நேரம் ஏன் அனுமதிக்கிறார் தெரியுமா? இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட நிறைய மனிதர்கள் பாடுகள் வழியாக கடந்து போகிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த கர்த்தர் சில நேரத்தில் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார். இப்ப வேதம் சொல்றது, அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தால், இப்பதான் இந்த வசனம் வாசிக்கப்படும். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் என்ன செய்தாராம், அவன் சிறையிருப்பை, யாருடைய சிறையிருப்பு? அவர்களுடைய சிறையிருப்பு எழுதவில்லை. இப்பதான் யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். யோபு கர்த்தரிடத்தில் தனக்காக வாங்கி ஜெபிச்சு கொண்டே இருந்தான். ஆனால் இந்த தீமை செய்த மனிதர்களுக்காக அவன் என்ன செய்தான், ஜெபித்தால் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகிகள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நாங்கள் எங்களை விமர்சிக்கிற மக்களுக்காக, எங்களை குறித்து அநீதி பேசுகிற மக்களுக்காக நீங்களே நான் ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்துக்காக ஜெபிக்க ஆயத்தமா. நம்மளோட வாழ்க்கையில பாடு துன்பம் வேதனைகள் அவர்கள் நம்ம குறித்து எப்படி பேசுகிறாலும் பரவாயில்லை. இன்றைக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம், என்ன குறித்து இப்படி சொல்லி போட்டார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எங்களோட நியாயத்தை தான் வெளிப்படுத்துறோம். உங்களை குறித்து ஒரு துன்பப்படுத்திட்டார் பேசிட்டாருண்டா அந்த மனிதனுக்காக ஜெபிங்க. அப்படி ஜெபிச்சா தான் உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். இல்லாட்டி சிறையிருப்பு மாறாது. நம்மகிட்ட சொல்றது என்னோட இது கர்த்தருடைய வசனம். நானா இருந்தாலும் நீங்க இருந்தாலும் யாரும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. எங்களோட வாழ்க்கையில பாடு துன்பம் இருக்கிறார். உங்களை குறித்து மற்றவர்கள் நல்லா பேசலாம், தீமையா பேசலாம், அதை குறித்து காரியம் இல்லை. எல்லா மனுஷருக்காகவும் வேறு சொல்ல நாங்கள் விண்ணப்பங்களையும் சுகங்களையும் ஒடுக்க வேண்டுமே. எங்களுக்கு சில பாடக்கத்தை அனுமதிக்கிறார் என்றால் சில மனிதர்கள் இதே பாடுகள் வழியாக கடந்து போகிறார்கள். யோபுடைய புத்தகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? அதாவது ஒரு நீதிமானுக்கு வருகிற காரியத்தில் இருந்து நீதிமான்களுக்கு உண்டான துன்பங்களில் இருந்து ஒரு விடுதலை எப்படி பெற்றுக்கொள்கிறாரோ நீதிமானாய் உத்தமனாய் இருந்த மனிதர். அதனால பாருங்க, இன்றைக்கு யோபு என்ன செய்தாராம், அந்த நண்பர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாடு துன்பம் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் நான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எங்களுக்கு விடுதலை கிடைக்கணும் என்றால் அதே பாடுகள் துன்பம் வழியாக இருக்கிற மக்கள், எங்களை வேதனைப்படுத்துகிற மக்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கும் போதுதான் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேருக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? நாங்கள் எங்களுக்கு தீமை செய்தவனை, என்ன குறித்து போய் இல்லாத பேசுகிறவனை நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமானீங்க. அப்படி ஆயத்தமா இருந்தால் மாத்திரம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் எனக்கு இப்படி செய்வதற்கு நான் இப்படி செய்வேன் என்றதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இவ்வளவு இந்த நண்பர்களின் 40 அதிகாரத்தில் யோபு எப்படி பிச்சை எடுத்திருப்பாங்க. அவனுக்கு ஒரு பக்கம் சிறங்கு, அதை பார்க்கிற இவர்களுடைய வாழ்க்கை அவனை குத்தி கொண்டே இருந்திருக்கு. இல்லையா? அவன் இதை சும்மா சிந்திச்சு பாருங்க. சும்மா சிம்பிளாக எழுதி யோசிச்சிட்டோம். எவ்வளவு நாட்கள் இதுக்கு எடுத்திருக்கு. யோபு எவ்வளவு வேதனை இருந்திருப்பார். இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க, பணியாளர் விழுந்தவன மாடேறி உணக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே தான் இன்றைக்கு நடக்குது. பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு அடிக்கு மேல் அடி விழுந்து கொண்டே இருக்கு. அந்த மனிதர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நானும் ஆயத்தமாக இருந்தால் எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் நிச்சயமாக மாற்றி போடுவார். 34 சங்கீதத்தில் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த கொஞ்சம் போயிட்டு முடிக்கப்படும் சீக்கிரமாக. 34 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவர்கள் எல்லாம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சிறையிருப்பில் துன்பங்களில் பாடுகளில் இருந்து கர்த்தர் நிச்சயமாக அவளை விடுதலையாக்குவார். நாங்கள் நீதிமானாய் நடந்து ஒரு பாவம் செய்யாமல் இருந்து நம்முடைய வாழ்க்கையில பாடுகளாக இருந்தால் இதே பாடு துன்பம் வழியாக மக்களுக்காக செபிக்கிறதுக்கு ஆயத்தப்படுகிற ஒரு கர்த்தர் சில காலத்தை அனுமதிக்கிறார்கள். எத்தனை ஊழியர் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஊழியத்துக்கு வரும்போது வேலை ஆராதனைக்கு வரும்போது வலது கை உணர்ந்து கொண்டு இருக்கு. எல்லா சூழ்நிலையும் அப்படி அல்ல. அப்போ அந்த ஊழியக்காரங்க அதை சொன்னாரா, யாரோ ஒரு மனிதன் அவருடைய கையில வேதனையா வந்திருக்கா, அந்த மனிதனுக்காக செவி என்று அவனுக்கு ஜெபிச்சு சுகம் கிடைச்சோன்னு இவருக்கு சுகம் கிடைச்சிச்சு. இப்போ இது ஒரு அடையாளம். அதுக்காக எல்லாரும் அப்படின்னு சொல்ல வரல. வித்தியாசமா தேவன் நடத்துவார். ஓகே, அப்படின்னா இந்த யோபு புத்தகத்தில் பார்க்கிறோம். யோபுக்கு எப்பொழுது விடுதலை சிறையிருப்பை கர்த்தர் நீக்கினார். யோபுடன் சிநேகிதருக்காக நண்பர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். 2 காரியம் சீக்கிரமா சொல்லி முடிக்க போறேன். இதே போல அருமையான தேவ பிள்ளை, பவுலுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பாடு வந்தது, துன்பம் வந்தது. 2 வசனம் 3 வசனம் வாசித்து முடிக்க போறோம். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான சம்பவம். இன்னொரு வித்தியாசமான சம்பவம் பவுலுடைய வாழ்க்கையில எப்படி வந்தது. பவுலுக்கு ஊழியத்து நிமித்தம் பாடு வந்தது, துன்பம் வந்தது. உங்களுக்கு தெரியும், பவுலை அநேக அவருடைய நண்பர்கள், அவங்க வழிநடத்தினவர்கள் எல்லாம்
யோபுக்கு விரோதமாய் பவுலுக்கு விரோதமாய் பேசினார்கள். இப்போ பவுலுடைய வாழ்க்கையில ஊழியத்தின் நிமித்தம் பவுல் வந்து பல பாடுகளை பட்டார். எங்களுக்கு தெரியும் 39 தடவை அடிக்கப்பட்டார். 39 தரம் 5 தடவை வினாற்றினால் எத்தனையோ கப்பல் சேதத்திலிருந்து எல்லாம் நிறைய சொல்லிக் கொண்டு வர வீடுகளில் வாசிங்க. ஒரு வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, பவுலுக்கு கர்த்தர் சில பாடுகளை அனுமதித்ததுக்கு என்ன காரணம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்கள் ஏழையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். பவுல் சொல்றார், அவருக்கு என்ன வந்ததா? அவருக்கு பாடு துன்பம் எல்லாம் வந்ததா? அவர் சொல்லுகிறார், நாங்கள் எந்த தேவனுக்கு எங்களாலே அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுக்கு ஒரு சகல உபத்திரவத்தை பகல் சகித்துக் கொண்டார். அவருக்கு பாடு துன்பம் வருவதற்கு நினைத்தார், எனக்கு இப்படி பாடுகளை துன்பத்தை வரும்போது அதே பாடுகளில் போற மனிதனுக்கு ஆறுதல் படுத்துறதுக்காக இந்த துன்பத்தை கொடுத்து கர்த்தருடைய ஆறுதலை அவர் பெற்றுக்கொள்வதை கர்த்தர் அவருக்கு மாதிரியாக காண்பிக்கிறார். பாருங்க, அவர் இந்த 8ஆம் வசனத்துல பாருங்க, அவர் சொல்றாரு மிக முக்கியமான ஒரு வசனம். அது வாசி 8 ஆகையால் ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவனை நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அடுத்த வசனம் மிக முக்கியமான வசனம் வாசிங்க. அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் சோஸ்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இதுல ஒரு பரிந்துரை ஜெபத்தை சொல்றார். இப்படியெல்லாம் எங்களுக்கு நிறைய பாடு வருது. அவர் எங்க எழுதுகிறார்? கொரிந்தியருக்கு எழுதும் போது கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், எங்களுக்கு பாடு வந்தது, துன்பம் வந்தது, எங்க போயிட்டோம்? மரணத்துக்கு மட்டும் போயிட்டோம். இனி தப்புவோம் என்கிற சொல்லுங்க ஒரு நம்பிக்கையே இல்லை. செத்து போயிடும் இந்த ஜீவனே சொல்லுங்க. என்ன பாருங்க, முடிஞ்சது. நீங்க கொஞ்சம் முடிக்கணும் நேரத்துக்கு நான் முடிக்கல. இந்த மரணமே எங்களுக்கு வந்துச்சு, கடைசி ஈவன் போற கட்டத்தில் இருக்கிற அந்த அளவுக்கு நாங்கள் போயிட்டோம். ஆனால் இதெல்லாம் தேவன் அனுமதித்தார். நாங்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கை எங்களுக்கு இல்லாமல் போன சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்தார்? அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் எங்களை தேவன் தப்புவிக்கிற அல்லவா? அப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்தும் நம்ம விடுதலை ஆக்க தேவன் நம்மோட இருக்கிறார். அந்த சூழ்நிலைக்கு போனாலும் ஒரு நாளும் எங்கள் நம்பிக்கையை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆனால் அவர் சொல்லிப்பட்ட என்ன சொல்றார்? இப்படியெல்லாம் எங்களுக்கு இருக்கிறதுனால இந்த கொரிந்தியரை நீங்க என்ன செய்யுங்க? எங்களுக்காக விண்ணப்பத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஸ்தோத்திரங்கள் எங்களுக்காக செபியுங்கள். என்ன இதெல்லாம் பரிந்துரை ஜெபம். அப்போ இன்றைக்கு நானும் நீங்கள் அருமையான தேவர்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் பாடு எங்களுக்கு வருகிற பாடையை வச்சு நீங்கள் அழுது கொண்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு பாடு உபத்திரவம் வந்தால் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை அற்பமானதுக்காக இன்றைக்கு ஆண்டவரை தேட முடியாமல், ஆண்டவருடைய ஆட்சியத்தில் தரிசனத்துக்கு இணைய முடியாமல், ஓட முடியாமல் நாங்கள் இருக்கிறோம். அற்பமானதுக்கு பவுலுடைய வாழ்க்கை ஆசியாவில் நேரிட்ட துன்பத்துக்கு அளவே இல்லை. அதோட ஒரு ஊழியத்தை விட்டு ஓடிட்டாரா? தரிசனத்தை முடிச்சிட்டாரா? செஞ்சு போயிட்டாரா? இல்லை. இதெல்லாம் ஒரு உங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு வருகிற பாடு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு கொரோனா வியாதி எத்தனை ஊழியர்கள் கொரோனா வியாதி வருது. அரசாங்க சட்டத்திட்டத்தை நாங்கள் மதிக்கணும், கவனமாக இருக்கணும், கர்த்தரிடத்தில் விசுவாசம் இருக்கணும். கர்த்தருக்கு இங்கே ஏதாவது வருமா? ஒன்றும் வராது. இதெல்லாம் ஒரு அற்பமாக நினைக்கிற நமக்கு சாட்டு போக்கு சொல்ற மக்களுக்கு எல்லாமே சாட்டு போக்கு தான். எல்லாம் 6 மில்லியன் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை தான். அப்போ கவனிங்க, அது இல்லை. அதனால அவர் சொல்றாரு ஜெபிங்க. அதனால நாங்கள் எங்களுக்கு தேவன் கொடுக்குற ஒரு காரியம், நம்முடைய சிறையிருப்பை தேவன் எப்போ மாற்றுவார்? உங்களை வச்சு அழுது கொண்டு இருக்காதீங்க, உங்களோட வாழ்க்கையை பார்க்காதீங்க, உங்களுடைய காரியத்தை பார்க்காதீங்க, மற்றவர்களுக்காக ஜெபிங்க. மற்றவருடைய பாடு துன்பம் உங்களை விட பெருசு. ஹல்லேலூயா.
நீங்க அன்னாசி பழம் வச்சிருந்தா பின்னுக்கு ஒருத்தர் என்ன இருக்கிறார் சொல்லுங்க, ஜோக்கான பின்னுக்கு ஒருத்தர் பிலாப்பழத்தோட இருக்கிறார். நீங்க உங்களையே பார்த்து கொண்டு இருக்காதீங்க. அல்லையா, என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு அரசன் சொல்றாரு, எனக்கு உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அந்த பழங்களை கொண்டு வாங்க, கொண்டு வாங்க பழம் எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன் உங்களுக்கு திருப்பி தந்துடுவேன். அதை வந்து அன்னாசி பழத்தில் ரெண்டு யோசிக்கலாம். முன்னுக்கு போனவர்களுக்கு மாம்பழம் வச்சிருந்தவருக்கு அந்த மாம்பழத்தை அரசன் வாழ்க்கையில் வச்சுக்கிறார், அன்னாசி பழம் வச்சிருந்த யோசிக்கிறார், பின்னுக்கு ஒரு பிலாப்பழத்தோடு இருக்கிறார். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் இருக்க பார்க்காத இதை விட மோசமான நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க. கத்தரை தேட முடியவில்லை. எத்தனையோ நாடுகளை, கம்யூனிஸ்ட் நாடுகளை தேவனை தேட அவங்களுக்கு ஆசை, பைபிளை படிக்க ஆசை முடியாமல் இருக்கிறாங்க. எங்களுக்கு எவ்வளவு சுதந்திரத்தை கத்த தந்திருக்கா. அற்பமானதுக்காக இன்னைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம். உங்களை ஆராய்ச்சி பாருங்க. எல்லாமே செய்தான் சொல்றேன், என்னையும் செய்தான் சொல்றேன். கத்தரைங்களோட பேசுறது நேரங்கள் காணாத முடிக்கப்படும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். எரேமியா புத்தகத்தில் இன்னொரு காரியத்தை சொன்னதை வாசிச்சு ஜெபிக்கப்படும். மூன்றாவது கவனிங்க, நாங்கள் என்ன சொல்லணும்னா, எங்க சிறைப்பட்டு போயிருக்கிறோம், எந்த பட்டணத்தில் இருக்கிறோம், அந்த பட்டணத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். உங்களுக்காக ஜெபிக்க கூடாது. பிரான்ஸ்ல கொரோனான்னு சொன்னா நீங்க கொரோனாவில் தப்பணும்னா என்ன செய்யணும், எங்களுக்காக ஜெபிக்கணும். முதல் எதுக்கு ஜெபிக்கணும், பிரான்ஸ் தேசத்தின் சமாதானத்துக்காக, அந்த தேசத்தின் விடுதலைக்காக ஜெபித்தா உங்களுக்கு சுகம் கிடைக்கும். எரேமியா 29:7 வாசிங்க. நேரங்கள் காணாது, கத்தர் அடுத்த வாரத்தில் திரும்ப நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ண சமாதானத்தை தேடி அதற்காக கத்தரை நோக்கி விண்ணப்பம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தில் சமாதானத்தை தேடி அதற்காக கத்தரை விண்ண. ஒருவேளை பாபிலோனுக்கு நீங்க போயிட்டீங்க, இப்ப நீங்க எருசலேமுக்கு ஜெபிங்க, நல்லது. அதுக்கு மேல எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லுங்க. பாபிலோனுக்காக ஜெபிங்க. இப்ப பிரான்சுக்கு வந்துட்டீங்க, நம்ம இலங்கைக்காக ஜெபிக்கணும். இப்ப இருக்கிற பட்டணத்துக்காக, தேசத்துக்காக ஜெபிங்க. ஓவழி பட்டணத்துல இருந்தீங்கன்னா எதுக்கு ஜெபிக்கணும், ஓவழி பட்டணத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவர் இந்த பட்டணத்தை ஆசீர்வதிங்க, இந்த நோய்களை விடுதலையாக ஜெபித்தீங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும், எல்லாருக்கும் சுகம் கிடைக்கும். ஆண்டவர் ஓவழி பட்டணத்துல இத்தனை பேர் செத்தாலும் எனக்கு கவலையில, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொரோனா வந்தாலும் கவலையில், ஆண்டவரை நான் உங்களுடைய பிள்ளை கத்தாவே எனக்கு கொரோனா வராம காத்துக்கொள்ளணும்னா ஆண்டவர் யோசிப்பார். ஒரு சுயநலமான ஜெபம் உண்மையில சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கும் போது உனக்கு அந்த பட்டணத்துக்கு சமாதானம் இருந்தா உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். இது என்னத்துக்கு சொல்றேன், நம்முடைய சிறையிருப்பை கத்தர் எப்ப மாற்றுவார், மற்றவர்களுக்காக ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்கு சிறையிருப்பு மாறும். உங்களுக்கு விசா இல்லைன்னா விசா இல்லாதவங்களுக்கு ஜெபிங்க. உங்களுக்கு கொரோனா வந்துட்டுன்னா கொரோனாவால வியாதிப்பட்ட மனிதருக்காக ஜெபிங்க, கத்தர் உங்களை மாற்றுவார். இதுதான் இந்த 2வது காரியத்தில் மிக முக்கியமாக சொல்லுங்க. எல்லாமே அடங்கும். நம்முடைய வாழ்க்கையில பாடு இருந்தால் துன்பம், அப்படியே கத்தர் நம்முடைய வாழ்க்கையில சில பாட அனுமதிக்கிறா சொல்லுங்க. இதே பாடுகள் வழியா போற ஒரு மனுஷனுக்காக நீங்க ஜெபிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கத்தர் பாட அனுபவிக்கிறார். விசா இல்லாம இருந்தவனுக்கு தான் விசா இல்லாம இருக்கிறோட அருமை தெரியும். அதுலயா ஒரு கொரோனா வியாதிப்பட்டு வைத்தியசாலையிலிருந்து வெளியில வந்த மனிதனுக்கு தான் அந்த கொரோனா வியாதியுடைய தாக்கம் தெரியும், இல்லாட்டி தெரியாது. அதனால சில நேரம் கத்தர் அனுமதிக்கிறார். அதனால எல்லாரும் அனுபவிக்கணும் என்றில்லை. கத்தர் நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்புகளை கொடுத்தா அதிலிருந்து கத்தர் நம்ம விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கத்தர்களோடு பேசுவார் நேரங்களில். அன்னபடினால நாங்க சத்துருவா இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்காக ஜெபிக்கிற வேதம் சொல்லி சத்துருக்களுக்கு முன்பாக கத்தர் நமக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை சிறையிருப்பை மாற்றுவோம். நாங்கள் எழுந்து நிற்போம். எங்களுடைய நியாயத்தை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யாமல் இருக்க, நம்முடைய வாழ்க்கையில பாடு வந்தால் பரவாயில்லை, மற்றவர்களை விமர்சித்தாலும் பரவாயில்லை. நமக்கு நீதி செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. யாரும் நீதி செய்கிறவர்? கர்த்தர் நமக்கு நீதி செய்கிறவர். நாங்கள் மீதி 10 நிமிஷம் தான் இருக்கு, ஜெபம் பண்ணி நாங்கள் முடிப்போம். தேவனங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். பாடல்கள் பாடுவதற்கு நேரங்கள் காணாது. இதனால கர்த்தர்களோடு கூட இருக்கட்டும். ஆராதனை கொஞ்சம் குறைத்து தேவ செய்தி அதிகமாக தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியமும் அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வியாதியில நாங்கள் இருக்கிறோம், தேசத்தில் இருக்கிறோம், பாடு துன்பம் உலகம் முழுவதும் எல்லா மனசருக்காக நீங்கள் செபிக்கும் போது எங்களோட வாழ்க்கை சிறையிருப்பை கத்தர் மாற்றி போடுவார். அவருடைய தலைவரை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய சமூகத்தில் நாங்கள் நல்ல பிதாவை நாங்கள் நன்றி சொல்வோம். உடைய கேட்ட வார்த்தையின்படியாக நம்முடைய பிள்ளைகள் ஒருவரையும் கத்தர் ஆசீர்வதியும். யோபுவின் நண்பர்களுக்காக சிநேகிதருக்காக ஜெபித்த போது கத்தர் யோபுவுடைய சிறையிருப்பை மாற்றின அதே தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை யாரெல்லாம் பாடுகள் துன்பங்கள் வழியாய் கடந்து போறார்களோ அவருடைய சிறையிருப்பை கத்தர் மாற்றுகிறார் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைடைய வாழ்க்கையில சிறையிருப்பு பாடு துன்பங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை நிர்மூலமாகி போக வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறோம். நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க
கரிசனை உள்ளவர்களாய் எங்களை கர்த்தர் மாற்றி எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.